வணக்கம் நருட்டோ ஃபேன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட்டு. நருட்டோ ஷிப்புடன் எபிசோட் 361 தமிழ் டப்பில் வந்தாச்சா? தமிழில் அஃபிஷியலாக எப்போ பார்க்க முடியும்? சோனியில் டப்பிங் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது? இந்த வீடியோவில் இந்த கொஸ்டின் ஃபுல்லாகவே நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நருட்டோ ஷிப்புடனோட தமிழ் டப்பு ஃபேன்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் இருக்குது. எபிசோட் 361 தமிழ் டப் பற்றி ஆன்லைனில் பல அப்டேட்ஸு, போஸ்ட்டு, வீடியோஸு சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது. சில பிளேஸில் எபிசோட் 361 தமிழ் டப் அலைவில் இருக்குன்னு சொல்லிட்டு கூட போஸ்ட் வந்திருக்கு. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அஃபிஷியல் ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டு, ஆன்லைனில் சர்க்குலேட் ஆகிற எபிசோடு 2 டிஃப்ரெண்ட் திங்ஸு. ஸோ சோனியில் அஃபிஷியல் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் சைடில் எபிசோட் 361க்கு ஸ்பெசிஃபிக்காக நியூ ரிலீஸ் டேட்டு கன்ஃபார்ம் பண்ணாமல், வெரிஃபையும் பண்ணாமல், ரேண்டமாக டேட்டை அஃபிஷியல்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. கரண்ட் இன்ஃபர்மேஷனில் நருட்டோ ஷிப்புடனோட தமிழ் டப்புக்கு அஃபிஷியல் ஸ்ட்ரீமிங்கு அவைலபிலிட்டி எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லை, நம்மளோட கிரன்ச்ரோ சைடில் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு டப்ஸ் பிரான்ச்சஸ் வழியாக இப்போ ரிலீஸ் ஆகுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஜூலை 2026 ஃபஸ்ட்டு பிரான்ச்சஸை ரிலீஸ் ஆகுன்னு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் எபிசோட் 361 பற்றி எக்ஸ்ட்ராட் அஃபிஷியல் ஷெடியூல் இப்போ கன்ஃபார்ம் ஆக வரைக்கும் ஃபேன்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நம்ம எபிசோட் 361 வருவோம். எபிசோட் 361 டைட்டில் த உச்சிகா கிளான். ரிலேட்டடான ஸ்டோரி கண்டினியூஸ்லி இருக்கிற எபிசோட்னு ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த பார்ட்டில் ஸ்டோரி ரொம்ப இம்பார்ட்டண்டான டைரக்ஷனுக்கு போகுது. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி நருட்டோ ஷிப்புடனோட 4th கிரேட் நிஞ்சா வார் ஸ்டேஜில் இருக்கிறோம். ஒரு பக்கத்தில் நருட்டோவும் அப்புறம் அலைன் ஷினோபி ஃபோர்ஸும் வார் ஃபைட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாஸ்கேவோட ஜேர்னி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் போகுது. சாஸ்கேக்கு அவனோட பாஸ்ட்டை பற்றி இருந்த கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் தேவை. எஸ்பெஷலி இட்டாச்சி ஏன் உச்சிகா கிளானை டிஸ்டர்ப் பண்ணார், அப்புறம் இட்டாச்சி உண்மையிலே வில்லன் தானா, கொனகா வில்லேஜுக்கு இட்டாச்சியோட ரிலேஷன்ஷிப் தான் என்ன, இந்த கொஸ்டின் தான் நம்ம சாஸ்கேவோட லைஃப்பை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண கூடிய கொஸ்டின்னு. சாஸ்கேக்கு இட்டாச்சியை பற்றி தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவனோட சைல்ட்ஹுட்டில் இட்டாச்சி தான் அல்டிமேட் எனிமியாக மாறி இருந்தான். சாஸ்கேவோட எண்டர் லைஃப்பில் ஒரு சிங்கிள் கோலு அவனை சுற்றி இருந்தது. அது இட்டாச்சியை டிஃபீட் பண்ணது தான். ஆனால் இட்டாச்சியை டிஃபீட் பண்ண பிறகு சாஸ்கேவோட ஷாக்கு ரொம்பவே உண்மை வேற மாதிரி போச்சு. அவன் நினைச்சது போல இட்டாச்சி ஒரு சாதாரண பிரதர் கிடையாது. இட்டாச்சியோட பாஸ்டில் கொனகா வில்லேஜ் நிறைய பாலிடிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த வில்லேஜை காப்பாற்றுறதுக்காண்டி நிறைய டிசிஷன் இட்டாச்சி எடுத்திருப்பான். இந்த ட்ரூத்தை சாஸ்கே ஈஸியாக அவனால் அப்செட் பண்ணவே முடியாது. பிகாஸ் அவனோட எண்டர் சில்ட்ரன் லைஃப்பில் மெமரிஸில் சடனாக இந்த கொஸ்டினும் மார்க் ஆகுது. ஒரு பேஷனை வில்லனாக நினச்சிக்கிட்டு இத்தனை வருஷமாக அவனை சடனாக அவனோட ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காண்டி தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுன்னு தெரிய வந்துச்சுன்னா இந்த ட்ரூத் எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும்னு இமேஜின் பண்ணுங்கள். இதுதான் இட்டாச்சியோட கேரக்டரோட பிக்கஸ்ட்டு ஒரு முக்கியத்துவமே. இட்டாச்சிக்கு பவர் இன்டெலிஜென்ட் இருந்துச்சு, ஷெரிங்கன் இருந்துச்சு. பட் அவனோட பிக்கஸ்ட் வெப்பனே ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லை, அவனோட சாக்ரிஃபைஸ் தான். ஆனால் சாஸ்கேக்கு இந்த ட்ரூத்தை தெரிஞ்சும் அவனோட ஆங்கர் என்ன டிஸப்பியர் ஆகலை. ஆக்சுவலி அவனோட ஆங்கர் டைரக்ஷன் மாறாது. முன்னாடியே சாஸ்கேவோட டார்கெட் இட்டாச்சி தான். இப்போ சாஸ்கேவோட டார்கெட் கொனகா வில்லேஜ். பிகாஸ் சாஸ்கே திங்க் பண்ணுறது நம்ம இட்டாச்சிக்கு இந்த லெவல் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணது யாரு? இந்த கொஸ்டின் தான் நம்ம சாஸ்கேக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு அவனை புஷ் பண்ணுது. இந்த ரீசன்னால தான் எபிசோட் 361 ரொம்பவே முக்கியமான போர்ஷனாக பார்க்கப்படுது. நருட்டோ சைடில் நடக்கிற வார் காட்டிப்பாங்க. சாஸ்கே சைடில் அவன் உண்மையை ரிவாலேஷன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஒரு சைடில் நருட்டோ வேல்டை காப்பாற்றுறதுக்காண்டி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அனதர் சைடில் சாஸ்கே அவனோட ஓன் வேல்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதுதான் நருட்டோ ஷிப்புடனோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னே சொல்லலாம். நருட்டோ அண்ட் சாஸ்கே 2 பேரும் டிஃப்ரெண்ட் பாத்தில் ட்ராவல் பண்ணாலும் 2 பேரோட அல்டிமேட் ஜேர்னி சேம் கொஸ்டினை டச் பண்ணுது. இப்போது நருட்டோ ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக ஆன்சர் தேடிட்டு இருக்கிறான். சாஸ்கே ஆங்கர், ரிவெஞ்ச் மூலமாக அந்த ஆன்சரை தேடி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சாஸ்கே இப்படி தேடினாலும் நம்ம இட்டாச்சி சாக்ரிஃபைஸ் மூலமாக தான் ஆன்சரை தேடி ட்ரை பண்ணியிருப்பார். இந்த 3 பேரோட கம்பாரிசன் தான் நருட்டோ ஷிப்புடன் ஸ்டோரியில் ரொம்ப டீப்பாக தெரியும். இப்போது நம்ம தமிழ் டப்பு அப்டேட்டுக்குள்ளே திரும்பியும் வருவோம். நம்ம ஃபேன்ஸ் எல்லாரும் நிறைய பேர் எபிசோட் 361
டப்புக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தெரியும். ஆன்லைனில் எபிசோட் அவைலபிள்னு சொல்கிற போஸ்ட் இருந்தாலும் அஃபிஷியல் பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் இன்ஃபர்மேஷன் வெரிஃபை பண்ணுறது தான் சேஃபஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். சோஷியல் மீடியாவில் டுமாரோ கன்ஃபார்ம்டு, அப்புறம் நைட் ரிலீஸ்டு, 100% சோனி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி போஸ்ட் வந்தால் உடனே வந்து பிலீவ் பண்ணத வேண்டாம். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இருந்தால் அதை தான் நீங்கள் கன்ஃபார்ம் அப்டேட்னு கன்சிடர் பண்ணணும். என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்கிறேன். நருட்டோ ஷிப்புடனோட தமிழ் டப் ஆல்ரெடி இந்தியன் ஆடியன்ஸுக்கு நம்ம சோனி மூலமாக பாப்புலர் ஆயிருச்சு, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சேம் ரீஜனல் லாங்குவேஜ் டப்பிங் வெர்ஷன் வந்து கிரன்ச்ரோலில் ரிலீஸ் ஃபார்மேட்டில் வரப்போகுது கரண்ட் ரிப்போர்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ நருட்டோ ஃபேன்ஸு ஃப்யூச்சரில் அஃபிஷியல் அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிற பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. பட் எபிசோட் 361க்கு எக்ஸாக்ட் அஃபிஷியல் டேட் அனௌன்ஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், வெரிஃபை பண்ணுவோம், ஃபேக் நியூஸு அவாய்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் உடனே நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன். இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் நருட்டோ ஷிப்புடன் எபிசோட் 361க்கு தமிழ் டப்புக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? வெயிட் பண்ணிட்டு இருந்தால் கமெண்டில் 361 தமிழ் டப்பு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். அந்த கமெண்டில் எவ்வளோ நருட்டோ ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஆல்சோ உங்கள் ஃபேவரட் நருட்டோ கேரக்டர் யார்? நருட்டோவா, சாஸ்கேவா, இட்டாச்சியா, மாதராவா, ஏன்னா கக்காஷியா? கமெண்டில் உங்கள் ஃபேவரட் கேரக்டர்ஸை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நான் நருட்டோ தமிழ் டப் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதவங்க இருக்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் தமிழ் டப்பில் வரும்போது இம்பார்ட்டன்ட் எபிசோட் ரிலீஸ் அப்டேட்டு அண்ட் ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபைனலாக ஒரு ஸ்மால் ரிமைண்டர், நம்மளோட எபிசோட் 361க்கு எக்ஸாக்ட் அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டு கன்ஃபார்ம் ஆக வரைக்கும் அன்அஃபிஷியல் டேட்டு அப்புறம் அஃபிஷியல் நியூஸ் ஷேர் பண்ண வேண்டாம். அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்த உடனே நான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக எடுத்து வந்து சேனலில் வீடியோ போடுவேன். ஸோ நம்ம ஃபேன்ஸு நருட்டோவோட ஜேர்னி என்ன முடியலை, சாஸ்கேவோட ட்ரூத் ஜேர்னி என்ன முடியலை, இட்டாச்சியோட சாக்ரிஃபைஸ் ஸ்டோரி இன்னும் நம்ம ஹார்ட்டில் இருக்குது. அண்ட் தமிழ் டப்பில் இந்த அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட்ஸை பார்க்க வெயிட் பண்ண ஃபேன்ஸ் இன்னும் ரெடியாக இருக்கிறாங்க, அது எனக்கு தெரியும். ஸோ நருட்டோ ஷிப்புடன் எபிசோட் 361 தமிழ் டப்பில் அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் கூட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் ஸ்டில் நம்புவோம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.